வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு தேவையான கரம் மசாலா வீட்டிலே எப்படி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கரம் மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் கிரேவி ஐட்டம்ஸு, ஒரு சில வறுவலுக்கெலாம் கூட நம்ம கரம் மசாலா சேர்ப்போம். அதுலேயும் சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலாவை. பிரியாணிக்கு கூட சேர்த்துக்கலாங்க. எல்லா வகையான பிரியாணிக்கும் இந்த கரம் மசாலா சேர்த்து செய்யலாம். வீட்டிலே செய்யும் போது பார்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து நம்ம கடையில் அதிக அளவு காசு கொடுத்து வாங்க வேணாம். கம்மியான அளவு இது போல் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல வாசனையாக அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ கரம் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 அன்னாசி பூ, ஒரு ஜாதிபத்திரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமான அளவு இது சேர்த்தோம்னா போதும், இது அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 3 பிரிஞ்சி இலையை பிச்சு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. பெரிய இலையாக இருந்ததுனால சின்ன சின்னதாக நான் பிச்சு வச்சுருக்கேன். நல்லா பெரிய அளவில் உள்ளது ஒரு 3 எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்குங்க. கரம் மசாலாவுக்கு சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி வந்து நம்ம வீட்டில் இட்லி ஊற்றுவோம்ல, குழிக்கரண்டி பெரிய கரண்டியாக இருக்கும்ல மாவு கரைக்கிறதுக்கு, அதால் ஒரு கரண்டி நல்லா கும்பமாக எடுத்துக்குங்க. மல்லியை வந்து நம்ம தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மல்லியை சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். நல்லா மல்லி பார்த்திங்கன்னா வறுபட்டு ஒரு வாடை வரும், நல்லா கமகமன் வாடை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ மல்லி பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக சூடு ஏறி வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கையில் பார்த்திங்கன்னா சுருக்குன்னு ஒரு சூடு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்குங்க. அடுப்பை குறைச்சி வச்சே வறுத்துக்குங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நாளை செவக்கலாம் வறுக்கக்கூடாது. லைட்டாக சூடு ஏறணும். அந்த பொருள் எல்லாத்துலேயும் லைட்டாக சூடு ஏறினா போதும். ரொம்ப நாளை செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டுக்கு மாற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக ஆற வச்சுருந்தா நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாராக எடுத்துக்குங்க, ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ எல்லா பொருளையும் அதில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்குங்க. கரம் மசாலா கொஞ்சம் நைஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பவுடரை வந்து நம்ம சலிக்கலாம் வேணாம், இந்த அளவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவை நல்ல ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வாசனை போகாமல் நல்லா கமகமன் வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறதோட இந்த வீட்டில் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அரைக்கிறப்பே அப்படியே ஒரு வாசனை. இந்த மசாலா தூள் குழம்புல யூஸ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கரம் மசாலா தூள் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. எந்தெந்த ரெசிபிக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ கரம் மசாலா, அந்த இடத்துல இந்த மசாலா தூளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சொல்லியிருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா எனக்கு 1 மாதத்துக்கு கரெக்டாக வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து 1 மாதமோ 2 மாதமோ இந்த மசாலா தூள் இந்த அளவுகளோடு செய்யும் போது நமக்கு வருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா தூள் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட இந்த கரம் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.